மக்களை பாதிக்கின்ற சட்டங்கள் வந்தபோது வேளாண் தொழில் செய்கின்றவர்களை எல்லா காலத்திலும் கொண்டு போய் அம்பானிக்கும் அதானிக்கும் அமெரிக்க நாட்டு வால்மார்ட்டுக்கும் அடிமை வைக்க அவர்கள் முயற்சித்த போது அதை எதிர்த்து போராடியவன் தான் திருச்சி சிவாவும் ராஜேஷ்குமாரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை பேரும் அங்கு நின்றோம். எங்களுடைய தோழமை கட்சிகள் அங்கே நின்று போராடின. போராடி பார்த்து பலவற்றை முடியாத நேரத்தில் அதையும் மீறி சட்டங்கள் இயற்றிய காரணத்தினால் மக்கள் மன்றத்திற்கு நியாயம் கேட்டு வந்திருக்கிறோம். அந்த குரூட் ஆயில் என்கிற மூலப்பொருள் அதிக விலைக்கு விற்ற போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 60 ரூபாய், ஒரு சிலிண்டர் கேஸ் 500 ரூபாய். அந்த குரூட் ஆயிலின் விலை இப்போது குறைந்து விட்டது. ஆனால் பெட்ரோல் விலை 100 ரூபாய், கேஸ் விலை 1000 ரூபாய். ஆக ஏழைகளை இப்படி வருத்தி அரசாங்கம் சம்பாதித்த பணம் எவ்வளவு தெரியுமா? பயந்து விடாதீர்கள், 7.25 லட்சம் கோடி ரூபாய். ஒன்றல்ல இரண்டல்ல, கோடியில் லட்சம் கோடி, அதுல 7.25 லட்சம் கோடி அதில் சம்பாதித்தார்கள். பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களை தனியாருக்கு விற்றதன் மூலம் சம்பாதித்த பணம் 4.5 லட்சம் கோடி. இதையெல்லாம் என்ன செய்தார்கள்? மக்களுக்கான திட்டங்களாக வந்தனா? இல்லை. 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது. ஆதி திராவிட மாணவர்களுக்கான உதவித்தொகை குறைக்கப்பட்டது. விவசாயத்திற்கும் கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டது. வேறு என்ன செய்தார்கள் என்றால், அரசுடையமாக்கப்பட்ட வங்கிகளில் 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, 10,000 15,000 கோடி கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் வெளிநாட்டுக்கு ஓடி போய் அங்கே உல்லாசமாக தெரிகிற பணக்காரர்களுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு உங்கள் வரிப்பணம் பயன்பட்டது. அதே விவசாயி 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினால் திருப்பி தர மறுத்தால் அல்லது முடியாமல் போகுமேனால், பருவமழை பொய்த்தால் பஞ்சம் வந்தால் முடியாது என்று சொன்னால் ஈட்டிக்காரனை போல அவர்களிடம் வசூலித்த அரசாங்கம் மோடியின் அரசாங்கம். மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் 3 லட்சம் 4 லட்சம் தரவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. அவர்களை வாராக்கடன் என்ற பட்டியலிலே கொண்டு போய் வைப்பார்கள். உங்கள் வீட்டு பிள்ளை வாங்கிய கடன், படிப்பதற்காக வாங்கிய கடன், வேலை கிடைக்காதற்காக திரும்ப தர முடியாத போது அவனை சிபில் என்ற ஒரு கணக்கின் கீழ் கொண்டு போவார்கள். அப்படி என்றால் என்ன தெரியுமா? அந்த கணக்கின் கீழ் வருகிற யாராக இருந்தாலும் இந்தியாவின் எந்த மூலையிலும் எந்த காலத்திலும் எந்த வங்கியிலும் 10 ரூபாய் கூட கடன் வாங்க முடியாது. வேலை கிடைக்காத உங்கள் பிள்ளை ஒரு 2 லட்சம் இருந்தால் ஒரு லேத்து பட்டறை வைக்கலாம், ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் என்று வங்கியிலே போய் உதவி கேட்டால், நீ வாங்கிய கல்வி கடனை திருப்பி செலுத்தவில்லை, எனவே உனக்கு கடன் கிடையாது என்று விரட்டுகிற இந்த நாட்டு அரசாங்கத்தின் வங்கிகள் 10,000 கோடி கடன் வாங்கியவனை தள்ளுபடி செய்கிறது என்றால் இதை நீதி கேட்க வேண்டியது யார் என்றால் நாட்டு மக்களாகிய நீங்கள் தான். இதெல்லாம் தான் நடந்தது இந்த ஆட்சியில். ஏழைகளை வஞ்சித்தார்கள். கடந்த ஆண்டு மட்டும் இந்திய நாட்டிலே தற்கொலை செய்து கொண்ட செத்த விவசாயிகளின் எண்ணிக்கை, தயவு செய்து நம்புங்கள், நான் சொல்லுவதல்ல, அரசாங்கம் நாடாளுமன்றத்திலே தந்த குறிப்பு, எங்கள் கேள்விக்கான பதில், 11,502 பேர் தற்கொலை செய்து கொண்டு செத்திருக்கிறார்கள். அதே போல விவசாயிகள் போராட்டத்திலே செத்து போன விவசாயிகள் டெல்லியிலே 100க்கும் மேற்பட்டவர்கள், மணிப்பூர் கலவரத்திலே செத்து போனவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள். 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது என்று திடீரென்று ஒரு நாள் அறிவித்தார்களே, அது ஏதோ பணக்காரிடம் இருப்பதை போல ஏழையிடம் கூடத்தான் ஒரு நாள் உடைத்தால் இருக்கிறது. அந்த பணத்தை எல்லாம் கருப்பு பணம் என்று சொன்னவுடன் ஓடோடி சென்று வங்கியின் வாசலிலே வரிசையிலே நின்று வேகாத வெயிலிலே செத்து போனவர்கள் 100கணக்கானவர்கள். கொரோனா வந்த போது திடீரென்று அறிவிப்பு இல்லாமல் கடையடைப்பு என்று சொன்னவுடன் சாலையிலே ஒரு ஊரிலிருந்து நடந்து சென்று செத்து போனவர்கள் நோயினால் அல்ல, பசியாலும் பஞ்சத்தாலும் ஆயிரக்கணக்கானோர். கொஞ்ச நேரம் இதையெல்லாம் எண்ணி பாருங்கள். கொரோனா காலம் மறந்து போனதா? நான் 1 வருட காலம் விசாசிறையில் இருந்திருக்கிறேன், மாணவனாக இருந்த பொழுது. அப்போதெல்லாம் எண்ணுவோம், என்றாவது விடுதலையாகி செல்வோமா, எல்லோரையும் பார்ப்போமா என்று ஏங்கிய நாட்கள் உண்டு. அதுபோல கொரோனா காலத்தில் நினைத்தோம், மறுபடி இது மாதிரி புதுச்சத்திரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குமா?
கௌதமை பார்ப்போமா, ஊர் மக்களை ஒரு இடத்துல கூட வைத்து நாம் எல்லாம் சந்திக்க முடியுமா என்றெல்லாம் எண்ணி இருக்கிறோம். கடை வீதிகள் திறக்குமா, தியேட்டருக்கு போய் எல்லோரோடும் படம் பார்ப்போமா, இப்படி எல்லாம் நினைத்தோமா இல்லையா? 6 மாத காலம் ஒடுங்கி கிடந்தோம்.